ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜு இருக்காங்களே, ஒவ்வொருத்தரும் வர வர எங்கே கதிரவல்லையான்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. அது மட்டுமா கோமதியம்மா எங்கே என் பிள்ளைன்னு ரொம்ப தவிக்கிறாங்க. தவிச்சதுக்கப்புறமா பார்த்தா நம்ம பாண்டியன் வந்து உட்கார, எங்கே என் பிள்ளைய காணும்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. எங்கே கதிர் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க காதல் பாரத்தில் நம்ம பரத் சார் தான் சுற்றுவார். இங்கே நம்ம கதிருக்கு பதில் நம்ம ராஜு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க போல். அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்க, என் பிள்ளை எந்த தப்பு செய்யலைன்னு சொல்ல, நீங்கள் ஆதாரத்தோடு வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே அக்கா பேத்துருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதிரை போட்டு அடின்னு அடிச்சு விட்டாங்க. என்னடா இதெல்லாம் ரத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதெல்லாம் ஒரு பேட்ச் ஒர்க், வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. நல்லா வருவீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருங்கடா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வீரமாக கிளம்பி வந்தது யார்? அதை 2 பிரதர்ஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சரவணனும் நம்ம செந்திலும் சும்மாவை விடுவாங்க. கொண்டு வந்து நிற்க வைக்க இந்த பொண்ணை கொண்டு வந்து விட, அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாசமலையில் போய், ஏன்னா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேப்பா, இவங்க சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மன்னிப்பு கேட்டார். என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு பேச்சு காப்பாற்றினது இவங்க தான் சொல்ல, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க ஒரு வழியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம வந்தோடனே நம்ம ராஜோட முகத்தை பார்க்க, சௌக்கியமா கண்ணா சௌக்கியமான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு மாறி லுக் கூட்டுக்கிறாங்க. ரொம்ப லுக் கூடாதீங்கடா, அப்படியே தேஞ்சிட போகுது நிலா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போதும் பல்லு கூட்டதெல்லாம் உள்ள வாங்க சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க போனா, ஆரத்தி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு பொசுக்குன்னு பாண்டியன். ஏன்பா வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சா, இல்லை நம்ம உரண்டை இழுக்கிறனா எப்படி நமக்கு தூக்கம் வரும், அதனால ராஜோட சித்தப்பா அந்த சின்ன புல்லட் பாண்டி அங்கே நிற்கிறான், அவன்கிட்ட உரண்டை இழுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வேகமாக வராரு. ஆத்தா மகமாயி இவங்க வேற வேகத்தை பார்த்தா அக்கா நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க போல. எட்ரா கைப்புள்ள ஓடுறா படுத்துற பாண்டின்னு சொல்லிட்டு பல பேரை சொல்லிவிட்டு இவங்க டபுள் ஓட ஆரம்பிச்சாங்க.